நீங்கள் எவ்ரிடே சின்ன சின்ன செலவாக நினைக்கிற டீ காஃபி ஸ்நாக்ஸ் கூட ஒரு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து பணம் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய தௌசண்ட்ஸில் வந்து இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணுற அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து பணத்தை செலவு பண்ணும் போது அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன, நீங்கள் ஆக்சுவலாக எப்படி நீங்கள் பணத்தை சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சீக்ரெட்ஸ். நம்ம டிஜிட்டலாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி. இதுக்கும் நம்ம வந்து ஃபிசிக்கலாக கேஷ் வச்சு நம்ம வந்து செலவு பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எது வந்து அதிகமான பணத்தை வந்து சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது, இந்த ரெண்டு மெத்தட்ஸை ரியல் வேர்ல்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எது வந்து அதிகமான ரிசல்ட்ஸ் வந்து தந்துருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க நம்மளுக்கு தெரியாத நிறைய ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோவில் சொல்லப்படுற ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமா இதுக்கு மேலே நீங்கள் பணத்தை செலவு பண்ணுற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. த சைக்காலஜி ஆஃப் ஸ்பெண்டிங். இதை நம்ம ஒரு கொஷினோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எப்போயாவது கவனிச்சிருக்கீங்களா, நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து கேஷ் வச்சுட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணும் போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? தென் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸான ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பே பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஸ்டடியில் வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் கேஷ் வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பெயின் வந்து உணர்வீங்க, இவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. இதுவே நீங்கள் வந்து டிஜிட்டலாக பேமெண்ட் பண்ணும்போது அந்த பெயின் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்போயாவது உணர்ந்துருக்கீங்களா? இதை தான் வந்து ஒரு ஃபேமஸான பிஹேவியரல் எக்கனாமிஸ்ட் டேன் அரிலி வந்து சொல்கிறாரு, பெயின் ஆஃப் பேயிங் அப்படின்னு. நம்ம எப்போல்லாம் வந்து டிஜிட்டலாக வந்து பேமெண்ட் பண்ணுறோமோ அப்போ அந்த பெயின் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குமா. 2023 டிலைட்டில் பண்ண ஒரு ஸ்டடியில் ஃபிசிக்கலாக கேஷ் வச்சு செலவு பண்ணுறவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறவங்க வந்து 23% வந்து அதிகமாக வந்து பண்ணுறாங்களாம். ஹிடன் ஃபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ் இருக்குது. அதாவது எளிமையாக நம்ம வந்து இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மறைமுகமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஹிடன் சார்ஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கார்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்து ரீசார்ஜஸ்லாம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கும். நீங்கள் டீப்பாக வந்து அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் ஸ்டேட்மெண்ட்டில். நான் இனிஷியலாக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, மந்த்லி வந்து பில் ஜென்ரேட் ஆகும், நம்ம அது மட்டும் தான் வந்து பே பண்ணுவோம், எந்த ஒரு சார்ஜஸுமே இருக்காது அப்படின்னு. நான் கார்டு வாங்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன், நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆன்லைனில் வாங்கலாம் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து டிடக்ட் பண்ணுவாங்க, கன்வீனியன்ஸ் ஃபீஸ் இருக்கும். இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய சார்ஜஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் இன்ஆக்டிவாக அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதுக்குமே ஒரு சார்ஜ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ பேமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ரெனியூவல் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து இருக்குது. ஈவன் நீங்கள் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணும் போது அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில்டு ஆயிடுது அப்படின்னா கூட அதுக்குமே வந்து டன் சார்ஜஸ் இருக்குது. லேட்டாக வந்து பேமெண்ட் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து இந்த மாதிரி பில்லாம் வந்து பே பண்ணுவாங்க, அது வந்து அவங்க சரியான டைம் பண்ணாத போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனால்ட்டி வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து கேஷ் வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பணத்தை வந்து சேவ் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பர்சனலாக நீங்கள் கால்குலேட் பண்ண மட்டும் தான் உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நான் வந்து இந்த மாதிரி நிறையா ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்குவேன், நான் நிறையா வந்து கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுவேன், நான் எப்படி வந்து இதை ஃபிசிக்கலாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. நீங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணுறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுலேயே மிகப்பெரிய தப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டிஜிட்டலாக பேமெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஷாப்புக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஃபிசிக்கல் கேஷ் வச்சு நீங்கள் வந்து செலவு பண்ணுறது பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் உங்களோட ஃபினான்ஸில். இதை வந்து த டோட்டல் மணி மேக் ஓவர் புக்கோட ஆத்தர் டேவ் ராம்சி வந்து சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஒரு பட்ஜெட் வந்து செட் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளாரையே நீங்கள் செலவு பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபிசிக்கல் கேஷாக நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் அது பாசிபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ண இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயாவது வந்து ஒரு பட்ஜெட் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா, ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதே நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஒரு கேஷை வந்து அலோகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் பர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க, அதுக்கு மேலே வந்து செலவு பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ஒரு ஃபேக்ட் எத்தனை பேர் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சேவ். இந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணும்போதுமே நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது அதில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கேஷ்பேக்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு அவேர்னஸோடு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மொபைல் ஃபோன் நான் வந்து ஆர்டர் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கார்டு நான் யூஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 வரைக்கும் எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. இதுவே நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுது, எவ்வளோ பணத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியுது.
உங்களால் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் டிஜிட்டலாக வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து கேஷ் வச்சு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அந்த பெயின் ஆஃப் பேயிங், நீங்கள் அந்த பணத்தை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பெயின் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அவேர்டாக வச்சுருக்கோம் அதிகமாக வந்து பணம் செலவு பண்ணாமல். இப்போ நான் சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயமும் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. இது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நிறைய புக்ஸில் நிறைய ஸ்டடீஸில் சொன்ன விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய ஃபினான்ஷியல் டிசிப்ளினை நீங்கள் ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண ஒரு ஃபேமஸான புக் ஆலிவர் ஓத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. 50-30-20. 50% உங்களுடைய நீட்ஸுக்கும், 30% உங்களுடைய வான்ஸுக்கும், 20% உங்களுடைய சேவிங்ஸ்க்கும் நீங்கள் வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருந்தாலுமே கூட உங்களால் வந்து அதிகப்படியான பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ண சாரா அண்ட் ராஜ் இந்த 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் சாரா அப்படின்றவங்க வந்து டிஜிட்டலாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜ் அப்படின்றவர் ஃபிசிக்கல் கேஷ் யூஸ் பண்ணி அவரோட பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்க இந்த 2 பேத்துல யார் வந்து அதிகமான பணத்தை வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு. த ஆன்சர், நீங்கள் எல்லாரும் வந்து என்ன வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொல்லட்டுமா? ராஜ் தான் வந்து ஃபிசிக்கலாக வந்து கேஷ் யூஸ் பண்ணுறாரு, அவர் தான் வந்து அதிகமான பணத்தை வந்து சேவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. டிஜிட்டலாக வந்து பேமெண்ட் பண்ணுறவங்க, ஃபிசிக்கலாக கேஷ் வச்சு செலவு பண்ணுறவங்க இவங்க கம்பேர் பண்ணும்போது இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அந்த பர்சனை பொறுத்து தான் வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத முடிவு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக வந்து அந்த பேமெண்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ், கேஷ்பேக்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கான்னு கவனிப்பார். இதெல்லாம் கவனிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸோட பண்ணிட்டு இருக்க பர்சனாக இருப்பார். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் பணம் சேவ் பண்ண முடியும். ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய சஜஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பல்சிவ் நீடு வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய வந்து பணம் செலவு பண்ணிட்டு வருவார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்புக்கு வந்து போகிறாரு, இவர் நினைக்கிற பொருளை வாங்குறாரு, அதுக்கப்புறமா வந்து நிறைய பொருட்களை வந்து வாங்குறாரு. அப்படிங்கும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பல்சிவ் ட்ரிகராக தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவரோட பிளானையும் தாண்டி வந்து அவர் நிறைய வந்து பணம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் கேஷ் வச்சு நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எகைன் நடக்கும் போது உங்களால் வந்து உணர முடியும். நீங்கள் அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெயின் ஆஃப் பேயிங் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, நீ என்ன சொல்கிற, நீ வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண சொல்கிறியா இல்லை ஃபிசிக்கலாக வந்து கேஷ் வச்சு நீ வந்து செலவு பண்ண சொல்கிறியா அப்படிங்கிறதான் கொஸ்டினாக இருக்கும். பட் நான் வந்து டைரெக்டாக இதை சொல்லிட முடியாது. பட் ஃபார் ஷோர் நீங்கள் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறதோட நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து கேஷ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அதிகமான பணம் வந்து சேவ் பண்ண முடியும். இது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு ஃபேமஸான பர்சன் சொல்கிறாரு, கேளுங்க. ஃபிசிக்கலாக நான் கொடுத்து பாரு, நீ ஃபிசிக்கலாக நீ கொடுக்கும்போது யூ வில் ஹேவ் அ பெயின். அதுதான் சொல்கிறேன். ஸோ மணி வந்து எப்படின்னா சைக்காலஜி ஆஃப் மணி, அதான் அந்த புக்கு படிக்கணும். சைக்காலஜி ஆஃப் மணி யூ நீட் டு ரீட் இன் த லைஃப். 2 ஐடி பசங்க 2 பேர் விப்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. 5000 ரூபா கொடுக்கும்போது முதல் ஃப்ரெண்ட் அவர் என்ன பண்ணுறான், கார்டில் ஸ்வைப் பண்ணுறான், 5000 ரூபாய் போடுறாங்க. அடுத்த வாரம் தாஜுக்கு போகிறாங்க. இந்த ஃப்ரெண்டு 5000 ரூபாய் கையில் கொடுக்குறவன் சொல்கிறான், மச்சான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் we need to think. நான் சொல்கிறேன், டே நம்மளாம் அஃபோர்டபுள்ரா, என்ன பேசுகிற நீ, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், வாடா என்ஜாய் பண்ணுவோண்டா. அடுத்த தடவை அவர் போகிறாரு ஹோட்டலுக்கு, இந்த தடவை அவர் கார்டு வரல, கையில் காசு கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், மச்சான் செலவு ஜாஸ்தியாக தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், we need to control. ஏன்? ஃபிசிக்கலாக நீ கையிலேருந்து பணம் கொடுக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ. ஆனால் நீ யூபிஐயில் பண்ணும்போதோ டிஜிட்டலாக பண்ணும்போதோ யூ கான்ட் கண்ட்ரோல். உனக்கு தெரியவே தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.